தலைவர் விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் வந்து ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா சென்சார் போர்டு வந்து இன்னும் சர்டிஃபிகேட் தரல. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம்னா ஏ சர்டிஃபிகேட் வேணா தரோம் அப்படின்னு சொல்றாங்க. படக்குழு அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற சீன்ஸ்லாம் கட் பண்ணுன்னு சொல்றாங்க. படக்குழு என்ன பண்றாங்கன்னா, அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணா அந்த படம் என்ன எதை கம்யூனிகேட் பண்ண விரும்புதோ அந்த விஷயம் வந்து போயிடும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் ஒருவேளை ஓகே அப்படின்னு சொன்னோம்னா 18 வயசு உட்படுறவங்கலாம் வந்து தேட்டருக்கு அலோ பண்ண முடியாது. ஆனால் வசூல் பாதிக்கப்படும் அப்படின்னு படக்குழு யோசிக்கிறாங்க. இப்போ இதனால இழுபறியா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எந்த தேதியும் சொல்லி வைக்காம தள்ளி போயிட்டு இருக்கு. என்னுடைய எண்ணம் என்னன்னா, இது வந்து தாவேக்கா அதான் நம்ம கட்சியை வந்து ஒரு விதத்துல வந்து நெருக்குதலுக்கு உள்ளாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்ததுலேருந்தே சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வந்ததுலேருந்து கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்தாங்க ஏடிஎம்கே கூட்டணியோட தாவக்கா வரும் வந்துட்டு. அது தாவேக்கா போகாதனால இப்போ அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. நமக்கு பொங்கல் வைக்கிறாங்க இப்போ அவங்க. நான் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். விஜய் ரசிகர் சார்பாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் எங்களுக்கு இப்போ பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம் வர தேர்தலில் வந்து எல்லா விஜய் ரசிகர்கள் சேர்ந்துலாம் உங்களுக்கு பொங்கல் வைக்க தெளிவாக சொல்லிடுறேன். இதான் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நன்றி. ஜெய் விஜய்.